ஹாய் ஒன்ஸ் செகண்ட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி பார்ட் 2 வீடியோ இது. ஸோ விநாயகர் வந்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு 2 மணிக்கு தான் வந்தார். ஸோ வீட்டுக்கு விநாயகர் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு நான் இந்த வீட்டுக்கு புதுசாக வரும்போது ஃபஸ்ட்டு விநாயகர் இந்த வீட்டுக்கு வராரு. ஸோ அதனால ஆர்த்தி எப்பயுமே நாங்கள் ஆரத்தி கரைச்சி தான் விநாயகர் நாங்கள் வந்து வீட்டுக்கு உள்ளே அழைப்போம் நாங்கள். ஸோ அந்த வீட்லேயும் சரி இந்த வீட்லேயும் சரி நாங்கள் எப்போ ஆரத்தி கரைச்சி தான் விநாயகர் நாங்கள் வீட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வராதுல சும்மா வரக்கூடாதுனால ஆரத்தி காமிச்சு நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ வீட்டில் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். லஞ்சு செய்கிறது, ஸோ கொழுக்கட்டை செய்கிறது எல்லாமே லஞ்சு வெள்ளை செஞ்சு முடிச்சிட்டோன்னே விநாயகர் வீட்டுக்கு வந்தோடனே ஸோ அவருக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டோடனே அடுத்த செகண்ட் நான் விட்டு அவர் மணியில் உட்கார வச்சுட்டேன். மணியில் உட்கார வச்சுட்டு அவர் ஸோ நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டு அவரை அலங்கரிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொடைலாம் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பிரசாதெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தது. அப்புறம் பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம்ல, விநாயகர் படைக்கிறது பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். பொரி, அவல், கடலை, ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே. அப்புறம் வந்துட்டு அருகம்புல் மாலை, எருகம்பூ மாலை, ஸோ எல்லாமே யூஸ்வலாக செட்டாக வைப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ விநாயகர் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார் இன்றைக்கி. லேட்டாக வந்தாலும் கரெக்டான கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்தார். ஸோ ராஜ அலங்காரத்தில் வேணும் அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கீழேருந்து மேலேருந்துட்டு விளக்கேற்றிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிலைவாசல்லேருந்து விளக்கேற்றிட்டு வீட்டு உள்ளே வந்துட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தீபதூபம்லாம் அரைக்க காமிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ சாப்பாடு அடை பாயசம் தான் செஞ்சேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாதம் வந்துட்டுன்னு பார்த்தா கொழுக்கட்டை, கடல, அப்புறம் வந்துட்டு பால் கொழுக்கட்டையும் செஞ்சேன். எனக்கு ஆனால் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை வந்து என்ன பண்ணிட்டேன், பால் கொழுக்கட்டை பண்ணிட்டேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னால பால் கொழுக்கட்டையும் அதையும் வச்சு பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டேன், பால் பாயாசம் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் 1 செகண்ட் வந்துட்டு இன்னொன்று வச்சு ஒன்று படைக்க சொன்னாங்க. அது எனக்கு பேர் தெரில, எனக்கு மறந்துடுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தீபதூபம்லாம் வச்சுட்டு சாம்பிராணி போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து சுற்றி போட்டுடலாம் அப்படின்ட்டு சுற்றி போட்டேன். வீட்டில் வந்து சுற்றி போட்டு வெளியே போய்ட்டு எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கற்பூரம் காமிச்சிட்டு டேரெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு எனக்கு ரொம்ப குட்டி க்யூட் பாயாக வந்தார் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்த வீட்டுக்கு வராரு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் காலையிலே ஏஞ்சிலேருந்து என்ன படிக்கலாம் என்ன செய்யலான்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தேன். பட் இவ்வளோ சீக்கிரம் நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டு பட் லேட் ஆகிடுமோ பார்த்தா 3:23க்கெலாம் கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி முடியுதுன்னு சொன்னோடனே அந்த அவசரத்தில் நான் எவ்வளோலாம் பண்ணி முடிக்கணுமோ லஞ்ச் பண்ணி முடிக்கணுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே நாங்கள் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் திருப்தியாக பண்ணிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.